வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது 36 டேஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் 35 டேஸ் அப்படின்ற பிரிட்டிஷ் சீரிஸோட இந்தியன் அடாப்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீசன் 1ல ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலா ஒரு கொலையை மையமா வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். அதாவது சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்குறா, அவளை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை நடந்து 36 டேஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி கதை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு கம்யூனிட்டியை காட்டுறாங்க. அந்த கம்யூனிட்டியில நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பயங்கர பாஷான மக்களா இருக்காங்க. என்னதான் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாஷா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டார்க் சீக்ரெட்ஸ் அப்படின்றது இருக்கு, ஏகப்பட்ட அசிங்கங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் நம்ம கதையோட நாயகியான ஃபரா வராங்க. இவங்க ஒரு ஏரோஸ்டஸா வராங்க. இவங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ரிஷியா இருக்கட்டும், டோனியா இருக்கட்டும், இவங்களை எப்படியாவது ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்க இந்த காலனிக்குள்ள வந்ததே ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்காங்க. அது என்ன ரீசன், அந்த இவங்களை யார் கொலை பண்ணா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சீசன் 1ல பாதி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது பிரிட்டிஷ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 4 சீசனா சொல்லி முடிச்ச சீரீஸ். இப்போதைக்கு சீசன் 1 மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் 1ஓட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆன விதம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு கொலையோட ஸ்டார்ட் ஆகுறாங்க, அதுவும் லீட் கேரக்டரே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு விதமான பரபரப்பு அப்படின்றது உண்டாகுது. அதே மாதிரி அந்த காலனியில இருக்கிற ஒரு கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு விதமான வித்தியாசமான கேரக்டர்ஸா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுலயும் டென்சில் அப்படின்ற ஒரு வயசானவரை காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கர வேடா இருக்கும். அதுக்கும் மேல அவங்களோட மனைவி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த டென்சிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே ஒரு சின்ன மிஸ்ட்ரி மாதிரி இந்த சீசன் 1ல காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஃபராவோட இன்டென்ஷன்ஸ் அப்படின்றதையுமே தெளிவாவே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலான அந்த முடிவு நமக்கு தெரியாத போது ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸ் அப்படின்றத இந்த சீரீஸ்ல உணர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல இவங்க காட்டக்கூடிய பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி அவுடேட்டடான கேமா இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு ஒரு காலனிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வித்தியாசமா பண்றா அப்படின்றதை நம்ம நிறைய சீரீஸ்லயே பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுல பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸே 2014ல ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ புதுமை அப்படின்றது லாகிங்கா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.